ஓம் நமசிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைன் பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன். ஸோ மீன ராசிக்கு எப்படி இருக்கும், எல்லா ராசியுமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பின்னாடியிலேருந்து வருவோம். மீன ராசி காலச்சக்கரத்தின் 12ஆம் இடம். இந்த மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் நல்லதுலாம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நல்லது தான் எப்போதுமே இந்த மீனத்துக்கு. ஏன்னா குரு தான் உங்களுடைய ராசி அதிபதி. அவர் எங்கே போகிறாரு, இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குரு 5ல் குரு. ஸோ 5ல் குரு வரக்குள்ள டைரெக்டாக உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ நமக்கு என்ன நடக்கும், நல்லது மட்டும்தான் அதிகமாக நடக்கும். அப்போ குரு பலனில் என்னெல்லாம் கிடைக்கும், இப்போ குரு பயிற்சியில் மீனத்துக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 5ல் குரு வராரா, 5ல் வரக்குள்ள என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு குழந்தை, உங்கள் குழந்தைகளால் நல்லது நடக்கும். இல்லை குழந்தையே பிறக்கல சார், ஏன்னா 5 வருஷம் ஆச்சு 10 வருஷம் ஆச்சு குழந்தையே இல்லை, இப்போ தான் உங்களுக்கு குழந்தைய கொடுக்க போகிறார். 5ல் குரு வரக்குள்ள 5 வருஷமாக குழந்தை கொடுக்கல, 10 வருஷமாக குழந்தை கொடுக்கல, யூட்ரஸ் ப்ராப்ளமாக இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி இருக்குது, கர்ப்பப்பை கட்டி இருக்குது, குழந்தையே பெற்றுக்க முடியாது, நீலாம் வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி இப்போ தலை நிமிர்ந்து நிற்பீங்க. ஏன்னா குரு தான் புத்திரக்காரகன்ற ஒரு பேர் எடுக்கிறார். அதை புத்திரக்காரன்னா குழந்தைய கொடுக்கக்கூடியது அவர் தான். அப்போ 5ல் வரக்குள்ள உங்கள் வீட்டில் மழலை சத்தம் குழந்தை வரக்கூடும். எங்கேருந்து வரும்னா உங்களுடைய பூர்வ புண்ணியத்துலேருந்து வரும். அப்போ 5ஆம் இடத்துல நிற்கக்குள்ள குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தோட குழந்தை ஃபஸ்ட்டு வருங்க. சீமந்தம் இந்த தடவை உங்களுக்கு உண்டு. வளையகாப்பு, சீமந்தம், அந்த மெட்டி ஒளி சத்தம் இதெல்லாம் நிறையவே உங்கள் வீட்டில் கேட்கும். குழந்தை பாக்கியத்தை தான் ஃபஸ்ட்டு குரு மீனத்துக்கு கொடுக்க போகிறார். அண்ட் தென் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அதிர்ஷ்டம். அப்போ பூர்வ புண்ணியத்தில் என்ன இருக்குன்னா அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார், நான் வாழ்க்கையில் என்னை எதுக்குமே வேலைக்கு ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த மீனத்துக்கு பூர்வ புண்ணியம் வேலை செய்யும். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், 5ஆம் இடம் குலதெய்வம், 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் வரக்கூடிய பணம், இப்போ பதவி பட்டம் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் 5ஆம் இடம். ஒரு மனுஷன் கீழே இருக்கான், அவன் சடனாக மேலே ஏறி வரான்னா 5ஆம் இடம் வேலை செய்யணும். 5ஆம் இடத்தோட தசா புத்தி ஏதாவது ஒன்று வந்தாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அப்போ குரு போன்ற கிரகங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்று 5ல் வரக்குள்ள பூர்வ புண்ணியத்தை கொடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க. அப்போ அதிர்ஷ்டம் எந்த வகையில் வரப்போகுது, வேலையில் வரப்போகுது. அப்போ வேலையில் நல்ல ஒரு வேலையை தேடி போவீங்க. இது வரைக்கும் எனக்கு காசு சம்பாதிக்கவே முடியலன்னா இப்போ நீங்கள் சம்பாதிக்கலாம். அதேமாதிரி தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட்டு உங்களுக்கு வரக்கூடும். இதில் ஜென்ம சனி உங்களுக்கு போயிட்டுருக்கு. மீனத்துக்கு அவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குறாரு, அடித்து அவங்கள காயப்படுத்திட்டே இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் 5ல் நிற்கிறது சிறப்பு. இந்த குரு பகவான் சனி பகவானை பார்ப்பார், இப்படி பார்ப்பார், உங்கள் மீன ராசியை பார்ப்பார். அப்போ ராசியை பார்க்குறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு பலன் வந்த உடனே தான் திருமணம் நடக்கும். இது வரைக்குமே ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்துருப்பீங்க, அங்கே பார்த்துருப்பீங்க, வயசாகிடுச்சு, 35 வயசு ஆச்சு, கல்யாணம் நடக்கல, இதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு வயசாகி எனக்கு முடியே கொட்டி போச்சு சார், எனக்கு நரமுடி வந்துச்சு, எனக்கு வேலைக்கு ஆகலை அப்படி சொல்லிட்டாங்கன்னா, இந்த முறை குரு பார்வை வரைக்குள்ள உச்சம் பெற்ற குரு கண்டிப்பாக திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ நல்ல ஒரு திருமண வரவு நிச்சயமாக உண்டாகக்கூடும். ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்ற ஒரு லைஃப் உங்களுக்கு இந்த தடவை வரக்கூடும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திருமணத்துக்கு அப்புறம் வேலையில் ரொம்ப சிறப்பாக தான் உங்களுக்கு இருக்க போது. வேலையில் மாற்றம் வரும். இது வரைக்கும் வேலை இல்லை அப்படின்னா வேலை வரும். இப்போ வேலையை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வேலையே கிடைக்கல. எனக்கு போன 2.5 வருஷத்துலேருந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு சார். எல்லா நிறுவனத்துலையும் போயிட்டு நான் அப்ளிகேஷன் கொடுக்குறேன், நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நல்லா படிச்சிருக்கேன், 2 டிகிரி முடிச்சிருக்கேன், வேலை கிடைக்கலனா இந்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்கலை, நான் நார்மலாக ஒரு கம்பெனிக்கு வேலை போகிறேன் அப்படின்னா கூட உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து தீர்வார். அப்போ குரு போன்ற கிரகங்கள் வருமானத்தை நிச்சயமாக கொடுக்கும். இந்த முறை வேலை உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்தாலே உங்களுடைய தன்மானம் உயரக்கூடும். அப்போ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு வேலையில் ஆண் பெண் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் கிடைக்குங்க. அந்த சம்பளம் தான் உங்களுடைய வாழ்க்கையை டிசைட் பண்ணும். ஸோ இந்த வருஷம் மீனராசிக்கு வேலை ரொம்ப அமோகமாக தான் இருக்க போது. ஸோ நீங்கள் எதை நம்புறீங்களோ இல்லையோ இந்த குரு பயிற்சியை நிச்சயமாக நம்புங்க. இது உங்களை கை தூக்கி விட்டே ஆகும். அதுக்கப்புறம் தொழில் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டு இதுலேயும் இருந்திருக்கும். ஏன்னா இங்கே ஜென்ம சனி போயிட்டு இருக்காரு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5ல் விரைச்சனி, விரயத்தை தொழிலில் தான் கொடுத்துருப்பார். அப்போ காசு போட்டு நஷ்டமானது வரவே இல்லை அப்படிலாம் இருந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருந்த உடனே குரு பணத்தை கொடுப்பார். நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், தனக்காரகன்னு சொல்லிட்டோம். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டை அதிகமாக கொடுப்பார், பணத்தை கொடுப்பார். ஸோ பணம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்லது அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். அப்போ தொழிலில் நஷ்டமானீங்கன்னா
இப்போ நீங்கள் கஷ்டப்படாமல் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு, இந்த வெளிநாடு தாங்க குரு பகவான். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, ஸோ குரு பகவானுடைய பார்வை இந்த மீன ராசி தான் வந்து நம்ம எந்த ஊர் எடுக்கிறோன்னா லண்டன் எடுக்கிறோம், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுக்கிறோம், இந்தியாவை விட்டு தாண்டி இருக்கிற ஏசியா கண்ட்ரிஸ் எடுக்கிறோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அந்த வீட்டை பார்க்கறதுனால எப்போதுமே காலபுருஷனோட 12ஆம் இடம் குரு. குரு நல்லா இருந்தால் ஒருத்தவங்க ஃபாரினில் இருப்பாங்க, நல்ல பணம் சம்பாதிப்பாங்க. இப்போ நம்ம மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கிறவங்களாம் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா குரு தான். அப்போ அந்த குரு பகவான் இந்த தடவை உங்கள் ராசி பார்க்கணும்னா வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க, விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் இல்லை, எனக்கு எதுவுமே ரெடி ஆகலை, பணம் ஏமாற்றிட்டாங்க, முன்னாடி கட்டி 5 லட்ச ரூபா கட்டினா சார் கனடாக்கு கிடைக்கல, இந்த முறை கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வெளிநாட்டு வேலை நல்லாயிருக்கும், வெளிநாட்டில் தொழில் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமாக கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குருகுல கல்வி, குரு தான் கல்வி ஆசிரியர். இப்போ கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் நான் நீட் எக்ஸாம் எழுதுனா எனக்கு 1 இயர் பெண்டிங் ஆகிடுச்சு, எக்ஸாம் ரிசல்ட் வரல அப்படின்னா, கண்டிப்பாக இந்த முறை கடந்த மே 3ஆம் தேதி வந்து நடந்துச்சு உங்களுக்கு நீட் எக்ஸாமு. அப்போ நீட் எக்ஸாமில் வந்து நீங்கள் எழுதினீங்கன்னா குரு பலன் உங்களுக்கு வந்த உடனே 1 மாதம் ரிசல்ட் இன்னும் வரப்போகுது. அப்போ வந்த உடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரக்கூடும். 12th முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே டைமில் நீங்கள் வெளிநாட்டு கல்வியும் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதில் கல்வியில் வந்து மேன்மை அடைவீர்கள். ஸோ 10th படிக்கிற மாணவர்களும் சரிங்க, 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும். அதே டைமில் உயர்நிலை கல்வி படிக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த கல்வியில் வந்து குரு தான் கொடுக்க போகிறார். குரு நல்லா இருந்தால் நீங்கள் நல்ல ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிப்பீங்க, நீங்கள் புத்திசாலி அப்படின்றது குரு தான் காட்டுவார். ஸோ இந்த முறை மீனராசியில் உள்ள அத்தனை பேருமே வந்து பாருங்கள் கல்வியில் நிச்சயமாக மாணவர்களுக்கு வந்து வெற்றியை வந்து தரக்கூடும். அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடு மேட்டரை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்கு குருவின் பார்வை, குரு எங்கெல்லாம் பார்க்குறாரோ அங்கெல்லாம் செழிப்படைய வைப்பார். நம்ம ராசியை பார்த்தாலே போதும். பொதுவாக குரு பலன் 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல வந்தால் சிறப்பு. அப்போ 5ல் வராரா, 5ல் வரக்குள்ள நம்ம வீடு ஆட்டோமேட்டிக்காக கட்டுவோம். கட்டின வீடு நிறுத்தி போச்சுங்க, வீடு கட்ட முடியலன்னா திருப்பி கட்டுவீங்க, புதுமனை புகு விழா பண்ணுவீங்க, இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக வரும். அதுக்கப்புறம் வீடு கட்டினா ஆட்டோமேட்டிக்காக வாகனம் அமைஞ்சிரும். இது எல்லாமே உங்களுக்கு குரு பலன், குரு பயிற்சி ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. இதற்கு அடுத்ததாக அரசியலை பொறுத்த வரைக்கும் மீனராசியை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சூரியன் இந்த முறை நல்ல ஒரு விஷயத்தை வந்து கொடுக்க போகிறார். ஏன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சூரிய பகவான் 6ஆம் வீட்டின் அதிபதியாக வருவார். அந்த 6ஆம் வீட்டின் அதிபதியை இந்த குரு பகவான் டச் பண்ணுவார். ஸோ இந்த வருஷத்தில் குரு டச் பண்ணக்குள்ளலாம் வந்து பாருங்கள், சூரியன் டச் பண்ணக்குள்ள சிவராஜ் யோகத்தை வந்து கொடுப்பார். அப்போ கண்டிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அதிரடி மாற்றத்தை கொடுக்கும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு இருந்தீங்கன்னா இந்த முறை பதவி வரும். ஸோ சின்ன ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவட்ட பொதுச் செயலாளர் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு மாவட்டம் நிதி நிர்வாகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து நிச்சயமாக மீனராசிக்கு வரக்கூடும். சினிமாவில் இருக்கிறவங்க, சினிமா பிரபலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா விஐபியாக மாறுவீங்க. குரு பலன்களில் பட வாய்ப்பு கிடைக்கல சார், எனக்கு கதாநாயகனாக பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து டேரக்டராக ட்ரை பண்ணுறேன், ஒளிப்பதிவாளர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க நிச்சயமாக வந்து இந்த குரு பலனில் எதிர்பாருங்க. நல்ல ஒரு விஷயம் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. சினிமாவில் வந்து நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்துமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். குரு பயிற்சியில் வணங்க வேண்டிய தெய்வம் ஒன்றுமே இல்லை, ஒரு வியாழக்கிழமையில் போயிட்டு மகான்கள் தரிசனம் பண்ணுங்கள். குரு பலன் ஆல்ரெடி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு பேக்கப் வந்து சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ அதில் வந்து குரு வழிபாடை வியாழக்கிழமை பண்ணுங்கள். முடிஞ்சால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ஏன்னா மீனராசியை நம்ம திருச்செந்தூர் தான் எடுக்கிறோம். இந்த திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு என்ன நடந்திருக்கு தமிழ்நாட்டில்ன்றது தெரியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனராசி அப்ளை பண்ணி பார்க்கலாம், அவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் உள்ள நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி, பூரட்டாதி, ரேவதி இந்த 3 பேருமே வந்து பாருங்கள் ரொம்ப கொடி கட்டி பறக்க போகிறீங்க. உங்களுடைய தசா புத்திகள் அந்தரம் சூட்சமாக இதுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறும். ஸோ இந்த குரு பயிற்சி 100% நல்லது மட்டும் தான் நடக்கும். உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குருவால் குருவே துணை. ஸோ அதை எப்போவுமே சொல்லுங்கள். நிச்சயம் இந்த குரு பயிற்சி மாற்றத்தை தரும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.